பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே எல்லையில் மோதல் வெடித்திருக்கிறது. இரவோடு இரவாக பாகிஸ்தான் மீது திடீரென ஆப்கானிஸ்தான் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. ஆப்கன் தாலிபான் படைகள் நடத்திய தாக்குதலில் 55 பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் எல்லையில் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. 2 நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போர் வெடிக்கக்கூடிய சூழல்தான் அங்கு நிலவுகிறது. இந்த நிலையில் 2 நாடுகளின் இராணுவ பலம், போர் வெடித்தால் எந்த நாட்டிற்கு எது பிளஸ் பாயிண்டாக இருக்கும் என்பது பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். பாகிஸ்தான் மீது இரவோடு இரவாக ஆப்கானிஸ்தான் தாலிபான் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டதாகவும் அதற்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதலை ஆப்கன் நடத்தி வருவதாக அவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி நேற்றைய தினம் பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இந்த பதிலடி தாக்குதல் தொடங்கப்பட்டுள்ளது. ஆப்கன் படைகள் துரந்த்கோட் நெடுகிலும் உள்ள பஷிகா, பஷியா, கோஸ்ட், நங்கர்ஹார், குனார் மற்றும் நுரிஸ்தான் மாகாணங்களுக்கு அருகிலுள்ள கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் ஒருங்கிணைந்த எதிர்த்தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கு நடைபெற்ற 4 மணி நேர சண்டையின் போது 2 பாகிஸ்தான் ராணுவ தளங்கள், 19 ஸ்டேஷன்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக ஆப்கன் அமைச்சகம் கூறியிருக்கிறது. மேலும் 4 கூடுதல் ஸ்டேஷன்களிலிருந்து பாகிஸ்தான் வீரர்கள் தப்பி ஓடிவிட்டதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். மொத்தம் 55 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் உடல்களை ஆப்கானிஸ்தானிற்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் ஆப்கன் வீரர்கள். பல வீரர்கள் உயிருடன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இலகு ரக மற்றும் கனரக ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் இராணுவ பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானும் பதிலடி தாக்குதலை நடத்தியுள்ளது. தாலிபான்களிடம் இருந்து இந்த அறிக்கை வந்த சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் தாக்குதலை நடத்த தொடங்கிவிட்டது. ஆப்கன் தலைநகர் காபூலில் அதிகாலையிலிருந்து வெடி சத்தங்களும் போர் விமானங்களின் சத்தங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. காபூல், கந்தகார் மற்றும் பாஷியா ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல்கள் நடத்தியதாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிஃப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எங்களின் பொறுமைக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே இப்போது போர் வந்துவிட்டது, இனி நிற்காது என்று அறிவித்திருக்கிறார். இப்போது அங்கு சண்டை நடந்து வருகிறது. இந்த சூழலில் 2 நாடுகளின் இராணுவ படைகள் மற்றும் ஆயுத கிடங்குகளின் ஒப்பீடு குறித்தும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தானின் ஆயுத படைகளில் அதிக வீரர்கள் இருக்கிறார்கள். மேலும் பெரும்பாலும் அது சீன ஆயுதங்களைத்தான் பயன்படுத்துகிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து தனது அணுசக்தி திட்டங்களில் முதலீடு செய்வதுடன் கடற்படை மற்றும் விமான படைகளையும் நவீனப்படுத்தி வருகிறது. மறுபுறம் ஆப்கான் தாலிபான்களும் கூட வலிமையாகத்தான் இருக்கிறார்கள். 2021இல் அமெரிக்க படைகள் வெளியேறிய போது மீண்டும் கண்ட்ரோலை எடுத்த தாலிபான்கள் வலிமையான இராணுவத்தை கொண்டுள்ளது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு படைகளில் 6.6 லட்சம் வீரர்கள் ஆக்டிவாக உள்ளனர். அவர்களில் 5.6 லட்சம் பேர் இராணுவத்திலும் 30,000 பேர் கடற்படையிலும் பணியாற்றி வருகிறார்கள். மறுபுறம் ஆப்கன் தாலிபான்களை எடுத்துக்கொண்டால் இராணுவம் 1.72 லட்சம் இராணுவ வீரர்களை கொண்டிருக்கிறது. இருப்பினும் நாட்டிற்காக கடைசி வரை களத்திலிருந்து உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற பற்று இவர்களிடம் இருக்கிறது. பாகிஸ்தான் 6,000க்கும் மேற்பட்ட கவச போர் வாகனங்களை கொண்டிருக்கிறது. 4,600க்கும் மேற்பட்ட பீரங்கிகள் அவர்களிடம் உள்ளது. ஆப்கானிஸ்தான் படைகளிடமும் கவச போர் வாகனங்கள் இருக்கின்றன. அவை சோவியத் காலத்திற்கு முந்தையவை. 2021இல் அமெரிக்க படைகளிடமிருந்து கைப்பற்றிய மிகப்பெரிய ஆயுத கிடங்குகள் ஆப்கன் வசம் இருக்கிறது. ஆனால் ஆப்கன் வசம் எத்தனை ஆயுதங்கள் உள்ளன என்பது பற்றி தெளிவான தகவல்கள் இல்லை. பாகிஸ்தான் 465 போர் விமானங்கள் மற்றும் 260க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்களை கொண்டுள்ளது. இதில் தாக்குதல் மற்றும் போக்குவரத்து ஹெலிகாப்டர்களும் அடங்கும். ஆப்கானிஸ்தானிடம் ஃபைட்டர் ஜெட்கள் என்பது கிடையாது. உண்மையில் இங்குதான் ஆப்கானிஸ்தான் பலவீனமாக இருக்கிறது. சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு விமானப்படை இல்லை. அவர்களிடம் குறைந்தது 6 விமானங்கள். அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அது 170 அணு ஆயுத போர்க்கப்பல்களை கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானிடம் அணு ஆயுதங்கள் எதுவும் இல்லை. இந்த நிலப்பரப்புதான் சோவியத் யூனியனையும் அமெரிக்காவையும் அங்கு தோற்கடித்தது. அவர்களின் கொரில்லா போர் திறன்களை யாராலும் சமாளிக்கவே முடியாது.
அமெரிக்க படைகள் பல ஆண்டுகள் அங்கு சமாளித்து வந்த போதிலும் கூட மீண்டு வந்து அங்கு ஆட்சியை பிடிப்பது என்பதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. இதுவே தாலிபான்களின் மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. இதுதான் தாலிபான்களை கணிக்க முடியாதவர்களாகவும் ஆபத்தானவர்களாகவும் ஆக்குகிறது. இதுவே பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் அவர்களின் அந்த ISI உளவு அமைப்பு என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாக இருக்கிறது. அதே நேரம் தாலிபான்களுக்கு சிறப்பான உளவு நெட்வொர்க் இருக்கிறது. பாகிஸ்தான் உளவு அமைப்பு எப்படி செயல்படும் என்பதை ஆப்கன் தெரிந்து வைத்திருப்பதால் இது அவர்களுக்கு பெரிய பலவீனமாகவும் அமைந்துவிட்டது. பாகிஸ்தானின் ராணுவம் அரசு நிதி மூலம் இயங்குகிறது. பாகிஸ்தான் பொருளாதாரம் ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் சூழலில் நீண்டகால போர் அதன் பொருளாதாரத்தை பாதிக்கும். ஆனால் தாலிபான்கள் உள்ளூர் வரி விதிப்பு மற்றும் வர்த்தகம் மூலம் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். சர்வதேச அமைப்புகளை ஆப்கானிஸ்தான் சார்ந்திருப்பது குறைகிறது. இதுவும் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு அட்வான்டேஜாகவே அமைந்துள்ளது. Subscribe to One India and never miss an update.